பல்வேறு மதங்கள், மொழிகள், கலாச்சாரத்தை கொண்ட இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்க ஒரு வரைவுக்குழு கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த வரைவுக்குழுவின் தலைவராக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் இருந்த அம்பேத்கர் மிக தீவிரமாக அந்த சட்டத்தை உருவாக்கினார். உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு இந்திய சட்டத்துக்கு ஒரு பெருமை இருக்குது. இதனால் அம்பேத்கர் செஞ்ச மிக முக்கிய சாதனை என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை. இந்தியாவில் ஒரு காலத்தில் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற விஷயத்தை சட்டமாக்கியவர் அம்பேத்கர். தன் வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் இந்த சாதிய கொடுமைகள்லேருந்து விடுபட எண்ணிய அந்த அம்பேத்கர் 1956 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து புத்த மதம் மாறினார். அப்படி மாறின அம்பேத்கர் கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் அப்படிங்கிற மிக உன்னதமான முழக்கத்தை இந்திய மக்களுக்கு விட்டு சென்றார். அந்த அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6ஆம் நாள் தன் இன்னுயிரை நீத்தார். டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு பெயர் மட்டும் அல்ல, அது ஒரு சமத்துவத்துக்கான சித்தாந்தம், அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உத்வேகம், அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தன்னம்பிக்கை. அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவர் கிடையாதுங்க, இந்த தேசத்துக்கான எதிர்கால நம்பிக்கை, நவீன தேசத்தின் ஒரே ஒரு உண்மையான சிற்பி. நாம் இப்போ அனுபவிக்கிற இந்த ஃப்ரீடமில், நாம் இப்போ சுவாசிக்கிற இந்த காற்றுல, இதில் எல்லாத்துலேயும் அம்பேத்கரோட சிந்தனை கலந்திருக்கு. அவர் சாதி எல்லைகளை தாண்டி ஒரு பெரிய பொருளாதார மேதை, ஒரு நீர்வள அமைப்பாளர், நவீன இந்தியாவின் உண்மையான சிற்பி அப்படிங்கிற பார்வையும் எல்லோர் மத்தியிலும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இந்த வீடியோக்கான காரணம். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.